சொந்தங்களே, அன்னைஸ் கிச்சனிலிருந்து உங்கள் சசிரேகா சுந்தர். இன்றைக்கி இட்லி பொடி ஒன்று தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம் வாங்க. தோல் உளுந்து அரை உளுந்து அரை கிலோ, 350 கிராம் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஈக்குவலாக போடக்கூடாது. நம்ம கடலைப்பருப்பு குறைச்சி தான் போடணும். ஏன்னா உளுந்து தான் டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். நம்ம எண்ணெயில் குழைக்கும் போது இது கடலைப்பருப்பு நம்ம கொஞ்சமாக இருந்தால் தான் டேஸ்ட் இது கூடுதலாக காட்டும். 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள், மலாட்டை உரிச்ச மலாட்டை 1 டேபிள் ஸ்பூனு, ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, சிறிதளவு பெருங்காயம், 50 கிராம் காஞ்ச மிளகா. காஞ்ச மிளகா பார்த்தீங்கன்னாக்கா இது காரம் இல்லாதனால தான் நான் 50 கிராம் போடுறேன். உங்கள் வீட்டில் காரம் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 40 கிராம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி வறுத்து மிக்சியில் போடுறேன்ற பார்க்கலாம் வாங்க. அடுப்பை வச்சாச்சு, வானலை வச்சுட்டோம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தையும் கருவேப்பிலையும் வறுத்துட்டுருவோம். இது ஒரு 2 நிமிஷத்துலாம் பொரிஞ்சிடாது. இதை எடுத்து வச்சுப்போம். இதிலே கருவேப்பிலையை பொரிச்சுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிச்சு. நம்ம இதை எடுத்து கொட்டிக்கணும். காஞ்ச மிளகா போட்டு மிளகா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதையும் கொட்டிக்கும். உளுத்தம் பருப்பை நம்ம பாதி பாதியாக வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது அரை கிலோ, நல்லா நம்ம பாதி பாதியாக போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் உள்ளே இருக்குது வரணும். கருப்பு ரொம்ப உடம்புக்கு நல்ல. லேடிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா எலும்பு வலுவாகிறதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் கருப்பு தான் யூஸ் பண்ணணும். தோலோடு நம்ம இதை யூஸ் பண்ணும்போது எலும்புக்கு ரொம்ப வலுவு, இதயத்துக்கு ரொம்ப வலுவு. உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து தட்டில் கொட்டிக்க வேண்டியது. உளுந்து 2 தடவை வறுத்து கொட்டியாச்சு. இப்போ கடலை பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். கடலை இப்போ நல்லா வறுபட்டு போச்சு. நல்லா வாசனையும் வருது. இப்போ இதையும் கொட்டிக்க வேண்டியதுதான். இப்போ மிளகு வறுத்து வச்சுக்கிறோம். வறுபட்டு போச்சு. இப்போ கொட்டிக்கலாம். எள்ளை வறுத்து. கருப்பு எள்ளு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இதுலேயும் கால்சியம் அதிகம் இருக்குன்றாங்க. அதனால் நீங்கள் கருப்பு எள்ளை வாங்கி இட்லி பொடி செய்யுங்க. கருப்பு எள்ளு கிடைக்காதவங்க வேணால் வெள்ளை எள்ளு பொடி செய்யுங்க. பொடிச்சு இது எனக்கு சும்மா அந்த மல்லாட்டை வறுபட்ட மல்லாட்டை தான் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு சும்மா ஒரு தட்டு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இந்த வானலில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். சும்மா ஒரு தட்டு கட்டி இதையும் கொட்டி வந்துட்டோம். எல்லாம் ஆறுனது மிக்சியில் போட்டு எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன். வறுத்த பொருளெல்லாம் நம்ம ஒரு 15 நிமிஷம் ஃபேன் காற்றுல ஆற வச்சு மிக்சியில் போட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். அதுக்கு தேவையான உப்பு எவ்வளோன்னு பார்க்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுனா போதும். வாயில் போட்டு பார்த்து கூட தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஆரோக்கியமான எம்மியான இட்லி பொடி தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அன்னைஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.